நான் காஷ்மீர் வந்த உடனே என்னை கவர்ந்த ஒரு விஷயம், அந்த ஊர் பூராவுமே இந்த சினார் மரங்கள் நிறைந்து இருக்குது. இந்த சினார் மரங்கள் வந்து பாயின் அப்படிங்கிற ஒரு பேரால் காஷ்மீரி மொழியில் சொல்கிறாங்க. இது பாருங்கள் எவ்வளோ டாலாக அப்படி படர்ந்து அடர்ந்து ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கக்கூடிய இந்த மரங்களை பார்க்குறதுக்கு எவ்வளவு பசுமையாக இருக்குது பாருங்கள். இது தவுல் லேக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வியூ. இந்த சினார் மரங்கள் வந்து மெடிசினல் வேல்யூஸ் இருக்குங்க. அந்த இலைகளுக்கு அவ்வளோ மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. அந்த காலத்தில் இந்த சினார் மரங்களை நிறைய கோயில்களில், வில்லேஜஸில், அப்புறம் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் இந்த மரங்களை வச்சுருக்காங்க. இந்த லீவ்ஸு பார்க்குறதுக்கு மேப்பிள் ட்ரீயோட லீவ்ஸ் மாதிரியே இருக்கும். இது சம்மரில் இப்படி பச்சை பசேல்னு இருக்குது. ஆனால் இது ஆட்டம் சீசனில் பார்க்குறப்போ அப்படியே ஒரு பெயிண்டிங்கை ரெட் பெயிண்ட் வச்சு சேஞ்ச் பண்ண மாதிரி எல்லா இலைகளும் ஒரு நல்ல அடர்ந்த ஒரு ரெட் கலரில் மாறிடும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த சீனரி பச்சையாக இருக்கிற எல்லா இடங்களும் சிவப்பாக மாறிடும் இல்லையா? அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஆட்டம் சீசனில் இந்த சினார் மரங்கள் இருக்கும். அப்புறம் இலையுதிர் காலத்தில் எல்லோ ஆகி அது அப்படி விழுந்துடும் கீழே. இந்த சினார் மரங்களுக்கு மெடிசினல் வேல்யூ, டை செய்கிறாங்க. அப்புறம் பிரான்ச்சஸ் எல்லாம் ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு உதவுது. இந்த மரங்களுடைய அடர்த்தி பாருங்கள், 5 பேர் சேர்ந்து பிடிச்சாதான் அதை ஃபுல்லாக டைட்டாக பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய